டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜி டெரிப் எக்ஸாமினேஷனுக்கு நீங்கள் நியூ சிலபஸை பேஸ் பண்ணி படிக்கீங்க அப்படின்னா ஈஸியாக அடுத்த வருஷம் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் நீங்களுமே வந்து அரசு ஆசிரியராக பணியில் அமர முடியும். வரக்கூடிய எக்ஸாம் பேட்டர்ன் சேம் டைம் வந்து நியூ சிலபஸை பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா வினாக்கள் எல்லாமே வந்து செட் பண்ண போகிறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் நியூ சிலபஸை பேஸ் பண்ணி படிச்சீங்க அப்படின்னா இன்னுமே வந்து பெட்டராக இருக்கும். ஓகே, மேஜரை பொறுத்த மட்டும் நமக்கு எல்லாமே தெரியும். அதாவது நியூ சிலபஸ் தான் நம்ம வந்து படிக்கணும். அப்படி இருக்கும்போது புதிய பாடத்திட்டம் வந்து என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம மேலோட்டமாக வந்து பார்த்துருவோம். யூனிட் 5 வந்து பார்த்தீங்க அப்படின்னா செல் உயிரியல், அது மட்டும் இல்லாமல் மூலக்கூறு உயிரியல், இந்த 2 டாபிக்குமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஆல்ரெடி நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பிஜிடிஆர்பி பாட்னி டீச்சர்ஸ் லின்னையஸ் பேஜில் வந்து அவைலபிளாக இருப்பீங்க. உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் டெஸ்ட்டு, பிரைம் டெஸ்ட்டு, இலை டெஸ்ட்டு, இந்த 3மே வந்து நீங்கள் இருக்கக்கூடிய குரூப்பில் வந்து அவைலபிளாக இருக்கும். அதை டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜி டெரிப் எக்ஸாமினேஷனுக்கு நீங்கள் நியூ சிலபஸை பேஸ் பண்ணி படிக்கீங்க அப்படின்னா ஈஸியாக அடுத்த வருஷம் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் நீங்களுமே வந்து அரசு ஆசிரியராக பணியில் அமர முடியும். அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய எக்ஸாம் பேட்டர்ன் சேம் டைம் வந்து நியூ சிலபஸை பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா வினாக்கள் எல்லாமே வந்து செட் பண்ண போகிறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் நியூ சிலபஸை பேஸ் பண்ணி படிச்சீங்க அப்படின்னா இன்னுமே வந்து பெட்டராக இருக்கும். ஓகே, சேம் டைம் வரக்கூடிய எக்ஸாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 2 எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு எக்ஸாம் வந்து மெயின் எக்ஸாம். மெயின் எக்ஸாமில் வந்து நமக்கு 110 வினாக்கள் மேஜர் கொஸ்டின், 30 வினாக்கள் கல்வி உளவியல், 10 வினாக்கள் பொது அறிவு, நடப்பு நிகழ்வுகள், இது எல்லாம் சேர்த்து 150 வினாக்கள். இது வந்து மெயின் எக்ஸாம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தகுதி தேர்வு. நார்மலாகவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு எக்ஸாம் மட்டும்தான் எழுதுவோம், அதாவது 10 to 1 ஒரு எக்ஸாம் எழுதுவோம். பட் இப்போ வரக்கூடிய எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா 10 to 1 நீங்கள் மெயின் எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணுவீங்க. அதுக்கப்புறமா ஒரு 1/2 hour 1 hour வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க. அந்த 1/2 hour 1 hourல தமிழ் தகுதி தேர்வு வந்து நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் பேப்பர் கரெக்ஷன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டாவதாக எழுதக்கூடிய தமிழ் தகுதி தேர்வு பேப்பரை வந்து ஃபஸ்ட்டு கரெக்ஷன் பண்ணுவாங்க. அந்த பேப்பரில் நீங்கள் பாஸ் ஆகியிருந்தால் மட்டும்தான் உங்களுடைய மெயின் பேப்பரை வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூஷனுக்கு எடுப்பாங்க. மேபி நீங்கள் தமிழ் தகுதி தேர்வில் வந்து பாஸ் ஆகலை அப்படின்னா உங்களுடைய மெயின் பேப்பரை வந்து வேல்யூஷனுக்கு எடுக்க மாட்டாங்க. இது வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஓகே, சேம் டைம் நான் வந்து டிஎன்பிசி குரூப் 4 படித்தேன். போன வருஷம் வந்து நான் வந்து பிடி அசிஸ்டன்ட் எக்ஸாமுக்கு வந்து நான் வந்து தமிழ் படித்தேன். நான் வந்து ஆல்ரெடி ஸ்கூலில் வேலை பார்த்துட்டு இருக்கேன். ஸோ நான் வந்து தமிழ் தகுதி தேர்வு வந்து படிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து சொல்லக்கூடாது. எந்த ஒரு போட்டித் தேர்வுக்குமே வந்து நான் போன வருஷம் படித்தேன், எனக்கு வந்து இது தெரியும் அப்படின்னு சொல்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணுறது கிடையாது. எனக்கு தெரிஞ்சால் கூட ஒன்ஸ் அதை வந்து நான் வந்து ரிவைஸ் பண்ணுறேன், அந்த டாப்பிக்கில் நான் நல்லா ஸ்ட்ராங் ஆகிக்கிறேன் அப்படின்னு யார் மறுபடியும் படிக்காங்களோ அவங்க மட்டும்தான் வந்து ஈஸியாக வந்து போஸ்டிங் வாங்க முடியும். அப்படி இருக்கும்போது நீங்கள் எனக்கு எல்லாமே தெரியும், நான் போன வருஷம் படித்தேன், ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு தலக்கணம் இல்லாமல் மறுபடியும் அந்த டாப்பிக்கை நீங்கள் எடுத்து படிக்கும்போது மட்டும்தான் ஈஸியாக தமிழ் தகுதி தேர்வில் வந்து பாஸ் பண்ண முடியும். ஓகே, சேம் டைம் மேஜரை பொறுத்த மட்டும் நமக்கு எல்லாமே தெரியும். அதாவது நியூ சிலபஸ் தான் நம்ம வந்து படிக்கணும். அப்படி இருக்கும்போது புதிய பாடத்திட்டம் வந்து என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம மேலோட்டமாக வந்து பார்த்துருவோம். ஸோ இன்டெப்த்தாக ஒவ்வொரு யூனிட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய சப்டாபிக் வந்து பார்க்க போகிறது கிடையாது. ஒவ்வொரு யூனிட்லையுமே வந்து என்ன கண்டென்ட் இருக்குது அதை பற்றி வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட்டை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பாசினா என்ன, பூஞ்சைகள்னா என்ன, லைக்கன்கள்னா என்ன, பிரயோபைட்னா என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு 4 டாபிக் இருக்குது. இந்த 4 டாபிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய இனப்பெருக்கம், நடைமுறை, பண்புகள், இந்த மாதிரி நிறைய சப் டாபிக் இருக்குது. இது எல்லாத்தையுமே வந்து நம்ம யூனிட் 1ல் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஓகே, அடுத்து 2வது யூனிட்டை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா டெரிடோபைட்னா என்ன, அதே மாதிரி ஜிம்னோஸ்போம்னா என்ன, பழங்கால தாவரங்கள்னா என்ன, இந்த 3 டாபிக்கும் வந்து இருக்கு. இதில் நம்ம புதுசாக படிக்க போகிறது பழங்கால தாவரங்கள் பற்றி நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது. இது எல்லாத்தையுமே நம்ம A to Z வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, அடுத்து 3வது யூனிட்டை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா
உருவவியல். ஸோ உருவவியல் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு தாவரத்தினுடைய உருவவியல் வந்து எப்படி இருக்கு, வேர்னா என்ன, தண்டுனா என்ன, இலைனா என்ன, எக்ஸெட்ரா. அது மட்டும் இல்லாமல் வகை பிரித்தல் மற்றும் அமைப்பு முறை பற்றி நம்ம வந்து படிக்கணும். அதாவது டாக்ஸ்னாமி அண்டு சிஸ்டமேட்டிக்ஸ் இதை பற்றி நம்ம வந்து படிக்கிற மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பொருளாதார தாவரவியல், சேம் டைம் வந்து மருத்துவ தாவரவியல், இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2 டாபிக் வந்து எக்ஸ்ட்ரா படிக்க போகிறோம். ஸோ பொருளாதார தாவரவியல், அது மட்டும் இல்லாமல் மருத்துவ தாவரவியல். நம்ம ஃபஸ்ட்டு ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டை சுற்றி மருத்துவ தாவரங்கள் இருக்கும். நமக்கு ஏதாவது லைட்டாக ஒரு ஃபீவர் வருது, ஒரு சலதோஷம் வருது அப்படின்னா அந்த தாவரத்தை பிடுங்கி சாறு பிழிஞ்சோ இல்லைனா அரைச்சோ வந்து அந்த நோயை வந்து நம்ம வந்து குணப்படுத்துவோம். பட் இப்போ உள்ள சிச்சுவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவ தாவரங்கள் அப்படிங்கிறது வந்து அழிந்து வரக்கூடிய ஒரு தாவரங்களா இருக்கு. அது மட்டும் இல்லாம பொருளாதார தாவரவியல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய பருப்பு வகைகள், அது மட்டும் இல்லாமல் ஒரு சில ஃப்ரூட்ஸு, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதார தாவரவியலில் வந்து நம்ம நல்லா ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அடுத்து யூனிட் 4 வந்து பார்த்தீங்க அப்படின்னா உடற்கூறியல். ஸோ இந்த யூனிட் 3 வந்து பார்த்தீங்கன்னா உருவவியல் பற்றி படிக்கும். யூனிட் 4 வந்து பார்த்தீங்கன்னா உடற்கூறியல். ஸோ தாவர தண்டு, தாவர வேறு, இலை, எக்ஸெட்ரா இதனுடைய உள் அமைப்பு வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி நல்லா இன்டெப்த்தாக வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கருவியல், எம்ப்ரோலஜி அதை பற்றி பார்க்கணும். சேம் டைம் வந்து நுண் தொழில்நுட்பங்கள், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 4 வந்து நம்ம படிக்கிற மாதிரி இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம யூஜி பிஜி நல்லா படிச்சிருந்தோம் அப்படின்னா இது எல்லாமே உங்களுக்கு இப்போ தெரியும். ஓகே, அது மட்டும் இல்லாமல் எப்போதுமே வந்து ஒரு எக்ஸாம் அட்டன் பண்ண போகிறோம் படிக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு சிலபஸை பார்க்கணும். சிலபஸில் என்ன சப் டாபிக் இருக்கோ அது எல்லாத்தையுமே பார்க்கணும். சேம் டைம் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது மட்டும்தான் போன வருஷம் வந்து வினாக்கள் வந்து எப்படி கேட்டிருக்காங்க, வரக்கூடிய எக்ஸாமில் வினாக்கள் எப்படி கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ரியலைஸ் பண்ணி நம்ம வந்து அட்டெம்ப்ட் கொடுக்க முடியும். ஓகே, அடுத்து யூனிட் 5 வந்து பார்த்தீங்க அப்படின்னா செல் உயிரியல், அது மட்டும் இல்லாமல் மூலக்கூறு உயிரியல், இந்த 2 டாபிக்குமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஸோ செல் உயிரியல் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸ்னா என்ன, டிஎன்ஏ, ஆர்என்ஏ இதை பற்றி படிக்கிற மாதிரி இருக்கும். மூலக்கூறு உயிரியல் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இதில் டிஜிஎஸ் அதே மாதிரி பிடிஜிஎஸ் இதுவுமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். இந்த ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம +1 +2 வந்து பேசிக்காக இருக்கும். யூஜி பிஜியில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இன்டெப்த்தாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ இந்த டாபிக் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஓகே, அடுத்து யூனிட் 6 வந்து பார்த்தீங்க அப்படின்னா மரபியல் அண்டு உயிரி புள்ளி விவரங்கள், சேம் டைம் வந்து தாவர இனப்பெருக்கம், இந்த ரெண்டுமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஒரு தாவரம் இருக்கு அப்படின்னா அந்த தாவரம் வந்து எப்படி இனப்பெருக்கம் பண்ணுது, அதனுடைய நடைமுறைகள் என்ன, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாமே வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். அடுத்து யூனிட் 7 பொறுத்த மட்டும் தாவர உடலியல்னா என்ன, சேம் டைம் வந்து ஒளி சேர்க்கை வந்து எப்படி நடைபெறுது, சுவாச நடைமுறை வந்து எப்படி இருக்கு, அதே மாதிரி நைட்ரஜன் வளர்சிதை மாற்றம், அது மட்டும் இல்லாமல் 2ஆம் நிலை வளர்சிதை மாற்றங்கள், இந்த 3மே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தாவர வளர்ச்சி கட்டுப்பாட்டாளர்கள், அதே மாதிரி உயிரியல் அழுத்தங்கள். ஒரு தாவரம் இருக்கு அப்படின்னா வேர் இருக்கு, அதுக்கு மேலே தண்டு இருக்கு. அந்த வேர் இருக்கு அப்படின்னா அந்த வேரினுடைய அமைப்பு வந்து எப்படி இருக்கு, தண்டினுடைய அமைப்பு வந்து எப்படி இருக்கு, இது வந்து ஒரு செடிக்கு வந்து டோட்டலாக வந்து மாறுபடும். அது மட்டும் இல்லாமல் ஒரு மரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து மாறுபடும். அப்போ இதை பற்றியுமே வந்து நம்ம வந்து படிக்கணும். அது மட்டும் இல்லாமல் உயிர் வேதியியல் பற்றியுமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் 8 பொறுத்த மட்டும் சூழலியல்னா என்ன, அதே மாதிரி சுற்றுச்சூழல் அமைப்பின் இயக்கவியல் வந்து எப்படி இருக்கு, சுற்றுச்சூழல் மாசுபாடு மற்றும் மேலாண்மை. ஒரு காலகட்டத்தில் வந்து நம்ம இயற்கையான காற்றை வந்து சுவாசிச்சோம். நீர் மாசுபாடு, நில மாசுபாடு, காற்று மாசுபாடு, இந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. பட் இப்போ எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹெவியாக இருக்குது. அப்போ அதனுடைய மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தை பற்றியுமே வந்து படிக்கிற மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பல்லுயிர் தொகுப்பு, சேம் டைம் வந்து தாவர புவியியல். ஒரு காலகட்டத்தில் ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குது அப்படின்னா அந்த டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாமே வந்து நல்லா க்ரீனிஷாக வந்து இருந்துச்சு. பட் இப்போ உள்ள சிச்சுவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே செட் பண்ணுறாங்க. அப்போ அதை பற்றியுமே வந்து டீட்டெயிலாக படிக்கணும். ஓகே, அடுத்து யூனிட் 9 பொறுத்த மட்டும் வந்து பார்த்தோம் அப்படின்னா நுண்ணுயிரியல் அண்ட் தாவர நோயியல், அதே மாதிரி வைரஸ்னா என்ன, பாக்டீரியானா என்ன, தாவரங்களில் ஏற்படக்கூடிய தாவர நோய்கள் பற்றி நம்ம வந்து படிக்கிற மாதிரி இருக்குது. சேம் டைம் வந்து யூனிட் 10 பொறுத்த மட்டும் தாவர திசு வளர்ப்பு அறிமுகம், சேம் டைம் வந்து மரபணு பொறியியல். அப்போ
இந்த டாபிக் எல்லாமே நம்ம படிச்சிருப்போமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக 10th +1 +2 யூஜி பிஜி இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாடத்தில் உள்ள சிலபஸ் எல்லாமே வந்து நம்ம நல்லாவே படிச்சிருப்போம். ஆனால் இப்போ கரண்டாக ரெகுலராக படிச்சுட்டு வரவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம படிச்சிருக்கோம், இது நம்ம படிக்கல அப்படிங்கிற மாதிரி தெரியும். ஆனால் 2010 நான் படித்தேன், 2015 வந்து நான் வந்து படித்தேன், 2017 வந்து படித்தேன் அப்படின்னா 2020 நான் படிச்சிருக்கேன் அப்படின்னா இந்த இதை பார்க்கும்போது நான் இது படிச்சிருக்கேன், ஒன்ஸ் நான் ரிவைஸ் பண்ணும்போது நல்லா தெரியும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஆனால் நம்ம பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு அட்டெம்ப்ட் கொடுக்க போகிறோம் அப்படின்னா இந்த சிலபஸை உள்ளதை நல்லா படித்தாலே மட்டும் போதுமானது. சிலபஸை தாண்டி படிக்க வேண்டாம். சிலபஸில் ஒரு டாபிக் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பொருளாதார தாவரவியல் இருக்குது அப்படின்னா அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி நல்லா படிக்கும்போது நல்ல மார்க் வந்து எடுக்க முடியும். ஆனால் ஒரு யூனிட் படிக்கும்போது இப்போ பாசிகள் இருக்குது அப்படின்னா பாசியை பற்றி நம்ம எல்லாமே வந்து படிக்கணும். பூஞ்சைகள் இருக்குது அப்படின்னா பூஞ்சைகள் பற்றி நம்ம எல்லாமே படிக்கணும். அப்படி படிக்கும்போது மட்டும்தான் ஒரு யூனிட்டை நல்லா கம்ப்ளீட் பண்ண முடியும். அதை விட்டுட்டு நான் வந்து ஃபர்ஸ்ட் யூனிட் படிப்பேன், இது கஷ்டமாக இருக்குது, நான் டேரெக்டாக வந்து 9வது யூனிட் படிப்பேன் அப்படின்னு நம்ம ஜம்ப் பண்ணி படித்தோம் அப்படின்னா படிக்க வேண்டியது நிறையா இருக்கும், பட் மிஸ் பண்ணி படிப்போம். ஓகே, ஸோ அதனால் நீங்கள் படிக்கிங்க அப்படின்னா ஈஸியாக எல்லாத்தையுமே கவர் பண்ணி படிங்க. ஓகே, ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பிஜிடிஆர்பி பாட்னி டீச்சர்ஸ் லின்ஐஎஸ் பேஜில் வந்து அவைலபிளாக இருப்பீங்க. உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் டெஸ்ட்டு, பிரைம் டெஸ்ட்டு, இலை டெஸ்ட்டு இந்த மூணுமே வந்து நீங்கள் இருக்கக்கூடிய குரூப்பில் வந்து அவைலபிளாக இருக்கும். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, சேம் டைம் நியூ சிலபஸை பேஸ் பண்ணி தமிழ் மீடியம்னா தமிழ் மீடியம் மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் பேஜ் வந்து அப்டேட்டாக இருக்கும். இங்கிலீஷ் மீடியம்னா இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் வந்து அவைலபிளாக இருக்கும். எல்லாமே வந்து ஆன்லைன் மோடு தான். ஸோ அந்தந்த குரூப்பில் வந்து அவைலபிளாக இருக்கும். அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து மேஜர். அதே மாதிரி தமிழ் தகுதி தேர்வு, கல்வி உளவியல், பொதறிவு, நடப்பு நிகழ்வுகள் இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனி குரூப் இருக்குது. அதுலேயுமே வந்து அது சம்மந்தப்பட்ட வினாக்கள் அண்ட் ஃபர்தராக உள்ள நோட்ஸ் எல்லாமே அப்டேட் ஆகும். அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அது மட்டும் இல்லாமல் எப்போதுமே வந்து நம்ம மைண்டு நம்ம படிச்சுட்டு இருப்போம், படிக்காமல் இருப்போம். நம்ம மைண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு என்ன பண்ணுறாங்க, அந்த அகாடமி வந்து என்ன பண்ணுறாங்க, கூட ஒர்க் பண்ணுற டீச்சர் வந்து படிக்காங்களா இல்லையா, நம்மளை விடவா அதிகமாக படிச்சிருவானோ அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் இருக்கும். அதை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி தூர போட்டுருங்க. உங்களுடைய வேலையை நீங்கள் பாருங்கள். மற்றவங்க படிக்காமல் இருக்காங்க, அது ஓகே. நீங்கள் படிக்கீங்களா இல்லையா, அதுதான் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஓகே, ஸோ நீங்கள் பாஸ் ஆகணும் அப்படின்னா சிலபஸை வச்சு கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். படிக்க வேண்டியது நிறையா இருக்குது. சேம் டைம்ஸ் வந்து மற்றவங்கள பார்க்காதீங்க, உங்களை நீங்கள் பாருங்கள். அதுதான் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஓகே, ஸோ நம்ம அகாடமியில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் இதை வந்து நீங்கள் ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ அப்டேட் ஆகிற டைமில் உங்களுடைய டெலிகிராம் குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன டெஸ்ட்டு என்ன டாபிக் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்போம். அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபவுண்டேஷன் டெஸ்ட்டை பொறுத்த மட்டும் பேசிக்கான ஸ்கூல் புக் டெஸ்ட் வந்து நடக்கும். இதுக்கப்புறமா பிரைம் டெஸ்ட் நடக்கும். பிரைம் டெஸ்ட் வரும்போது சிலபஸ் வைஸ் வந்து யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் இந்த மூணையுமே மேட்ச் பண்ணி சிலபஸ் வைஸ் டாபிக் வைஸ் வந்து மெட்டீரியல் வந்து பிடிஎஃப் ஃபார்மெட் அப்டேட் பண்ணுவோம். அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா வந்து டெஸ்ட் பேஜ் நடக்கும். அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு இடையில தமிழ் தகுதி தேர்வு, கரண்ட் அஃபேர், ஜிகே, சைக்காலஜி இதையுமே வந்து நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். இது எல்லாமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஓகே, ஸோ புதுசாக படிக்கக்கூடியவங்க இதை ஃபாலோ பண்ணி படிங்க. ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் இதை ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக படிக்கிற மாதிரி இருக்கும். சேம் டைம்ஸ் நம்ம அகாடமி சார்பாக பிஜிடிஆர்பி பாட்னிக்கு வந்து நியூ சிலபஸை பேஸ் பண்ணி மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் எல்லாமே கான்டாக்ட் பண்ணுறோம், ப்ரொவைட் பண்ணுறோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். அதை கான்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில் கேட்டு நீங்கள் தாராளமாக படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களை நீங்கள் நம்புங்க, மற்றவங்க சொல்கிறத காது கொடுத்து கேட்காதீங்க. உங்களுக்கு தேவை ஒரு வேக்கன்சி. அந்த ஒரு வேக்கன்சிக்கு நீங்கள் எவ்வளவு போராட்டம் பண்ணி படிக்கீங்களோ அதை பொறுத்து ஈஸியாக பாஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த வீடியோ தொகுப்பை பிஜிடிஆர்பி பாட்னி ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய அனைத்து ப்ரைவேட் ஸ்கூல் டீச்சர்ஸ் அண்ட் கவர்மெண்ட் ஸ்கூலில் டெம்பரரி ஒர்க் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ், இப்போ ரீசெண்டாக பிஎட், எம்எட், பிஜி பாட்னி படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் இவங்க எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் வந்து படித்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோ தொகுப்பில் யூனிட் 1ல் பாசி, பூஞ்சை, லைக்கன்கள், பிரயோபைட் இது எல்லாமே வந்து எப்படி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக பார்க்கலாம்.